நாம் கற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்காக செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ்விடத்திலே நிறைவான கூலி. தமீமுத்தாரி என்கிற ஒரு சஹாபி, அவர் ஒரு முறை தன்னுடைய ஒரு வேலைக்காக பலஸ்தீன் வந்திருக்கிறார். பலஸ்தீன் வந்திருந்த நேரத்திலே ஒரு அழகான விளக்கை பார்க்கிறார். இரவு நேரத்தில் அந்த விளக்கு நல்ல பிரகாசமாக எரிகிறது. உடனே அந்த விளக்கை வாங்குறார். வாங்கி மதீனா வந்ததும் மஸ்ஜித் நபவியில ராத்திரி கொண்டு வந்து வச்சிடறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியாது. காலையில் பெருமானார் பள்ளிக்கு வர்றாங்க, பள்ளி பிரகாசமாகி ஜொலிக்கிறது. இப்போ கேட்டாங்க, யார் இந்த விளக்கை கொண்டு வந்து வைத்ததுன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க, தமீமுத்தாரி அவர்கள் தான் இந்த விளக்கை வாங்கி கொண்டு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் சொன்னாங்க, நவ்வர்தல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளமாகிய இந்த பள்ளியை நீங்கள் ஒளிமயமாக்கி விட்டீர். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஒளிமயமானவனாக ஆக்குவானாக என்று பெருமானார் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பேன். இந்த காரியத்தை செய்ததற்காக எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு நிக்கா செய்து கொடுப்பேன். ஏன்னா அரபுகளில் பெண்ணு கிடைக்காது, ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்காது. இன்னைக்கு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற மாதிரி அங்கே நேர் மாற்றமாக இருக்கும். ஆண் குமர்களுக்கு எனக்கு பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ சொன்னாங்க பெருமானார், எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பேன் என்று பெருமானார் சொன்னாங்க. எனவே பள்ளிக்காக செய்கிற அந்த சிறிய செலவுக்கு கூட இவ்வளவு நன்மை. இன்றைக்கு இந்த நன்மை ஒருத்தர் பெறணும்னு சொன்னால், பள்ளி வாசலில் என்னங்க இன்னைக்கு மின் கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது, கரண்ட் பில் உயர்ந்திருக்குது, நான் பள்ளிக்கான எவ்வளவு மின்சார கட்டணம் வருகிறதோ அதை நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒருவர் செய்தால் அல்லாஹ் இந்த நன்மை அவருக்கு தருகிறான். ஆக பள்ளிக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு செலவும், பள்ளி சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும்